ஜீனி சிரித்துக்கொண்டு சொன்னான், ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளின் அர்த்தம் தெரிந்து கொள்ள ஆசையா? சிறுமி ஆவலுடன் தலையாட்டினாள். ஜீனி தன் மாயக் கையை அசைத்து ஒரு கதை உலகை திறந்தான். ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் ஆ என்ற எழுத்தை முதல் முறையாக எழுதி கொண்டிருந்தான். அவன் கேட்டான், ஆசிரியரே, எல்லா எழுத்துகளும் ஆ விலிருந்துதானா தொடங்கும்? ஆசிரியர் சொன்னார், ஆம் அருள், எப்படி எல்லா எழுத்துக்கும் ஆ ஆரம்பமோ உலகிற்கும் கடவுள் ஆரம்பம். அருள் கற்பனையில் ஒரு உலகம் உருவாகும் காட்சி தோன்றியது. எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் உண்டு. அறிவின் ஆரம்பம் கடவுளில் தொடங்குகிறது என்று ஆசான் சொன்னார். அருள் சிரித்தான். ஆ என்ற எழுத்து அவனுக்கு இப்பொழுது ஒரு எழுத்து மட்டுமல்ல, வாழ்க்கையின் தொடக்கம் என்று புரிந்தது. கதை முடிந்ததும் சிறுமி கைத்தட்டினாள். இதுதான் இந்த குறளின் அர்த்தம். எல்லாவற்றிற்கும் தொடக்கம் ஒருவனிடம்தான் என்று ஜீனி சிரித்தான்.